ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மாற்றங்கள் என்ன, முழுமையான பலன் என்னன்றது பற்றி தானுங்க இந்த பதிவில் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக இந்த மாத பலன் எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலன் சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. சொல்லக்கூடிய பலனுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அதனால தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. உங்களுக்கு நல்ல பாதையை நான் காட்டணும் இல்லையோ, ஒருபோதும் கெட்ட பாதையை காட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறது. நல்ல பாதையை காட்டுறேன்னா அது ஒரு புண்ணியமாக இருக்கும், ஒரு தப்பான பாதையை காட்டிட்டேன்னா அதை விட ஒரு பாவம் வேறு எதுவுமே இல்லை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ரிஷப ராசினா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிருவார். சூரிய பகவான்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் கிடையாது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சுபஸ்தானாதிபதி சூரியன். சுபஸ்தானத்தில் கேது இருக்க, கேது யாருடைய சாரம்? சுக்கிரனுடைய சாரத்தில் கேது. சுபஸ்தானத்தில் கேது இருக்க உங்களுடைய ராசிநாதன், அதாவது கேதுக்கு சாரம் கொடுத்தவர் கேது. ஏன்னா பூரம் நட்சத்திரத்தில் தானே கேது இருக்கிறாரு. சுபஸ்தானத்தில் இருக்கிற கேதுக்கு நம்ம சுக்கிரன் சாரம் கொடுத்துருக்காரு, உங்கள் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசி, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைகிறாரு. சுபஸ்தானம் அப்படின்னா அந்த சுபஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், அந்த சூரியனும் மறைகிறாரு. அந்த சூரியன் கூட பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் இருக்காருன்னா அதே சாரத்தில், அது சுக்கிரனுடைய சாரம்தான், அதே சாரத்தில் சுக்கிரனும் இருக்கார். அப்போ 2 பேருமே ஒரே நேர்கோட்டில் சுக்கிரன் சூரிய பகவான்கிட்ட அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரு. அதாவது சுபஸ்தானாதிபதிகிட்ட அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரு. 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம் கிடையாது, பாதகமான நேரம். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேனுங்க. எண்ணங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இந்த உலகத்திலேயே வேறு யாரும் எதுக்கும் கிடையாது. எண்ணங்களுக்கு, நம்மளுடைய எண்ணங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி. இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார இவ்வளோ கடன் இருக்கே, வீட்டை விற்றுடலாமா, வாங்கின இடத்த விற்றுடலாமா, வண்டியை விற்றுடலாமா, ஒரு டைம் நினச்சிங்கன்னா அடுத்த செகண்டே முடிச்சிடுவீங்க. ஐயா, ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, கடனை ஏற்படுத்தியே இந்த பிரபஞ்சம் அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கும். எவ்வளோ பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டி இருந்தாலும் அந்த பிரச்சனையே உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சமே அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தரும். அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் ஏதாவது கொடுக்கணும், விற்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பொருள் உங்கள் கை விட்டு போயிடும். அழிக்கிறது 1 செகண்டுங்க, ஆனால் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் மேலே வரலனாலும் பரவாயில்ல சாமி, ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார இருக்கிற சூழ்நிலையிலேருந்து கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசியாதிபதி அஸ்தமனம், 8வது பாவகத்தில் மறைவு, 8க்குடைய கிரகத்துடைய பார்வை. அதே மாதிரி அந்த 8வது பாவகத்துக்கு போன சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கிறாரு. கடன் ஆகும், பொருளாதாரத்தில் சிக்கல் வரும். ஆனால் இந்த 1 தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தான் சார் வருஷப்பிறப்பு அப்போவே புத்தாண்டுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னா இந்த 12 நாளில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அடுத்த இந்த 11 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இதுலேயே மல்லு கட்டுற மாதிரி ஆகி போயிடும். இந்த 12 நாள் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி இந்த வாகனம் கூட பார்த்திங்கன்னா
அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அத்தியாவசியம் ஒன்று இருக்குது, அனாவசியம் ஒன்று இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் தயவு செய்து இந்த 12 நாள் கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது நல்லது. 12 நாள் கழித்து நிறைய மாற்றங்கள் வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரிஷபராசிக்கு இன்னொரு பிராத்தம் உண்டு. ரிஷபராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட சனி பகவான் கொடுப்பார். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன் சனி. இப்போது உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் சனி இருக்கார், குருவுடைய சாரத்தில் இருக்கார், குருவுடைய வீட்டில் இருக்கார், உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா? அப்போது 12ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ரிலீஃப் ஆகிடுறாரு, 9வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. எந்த இடத்துக்கு வராரு? மகரத்துக்கு வராரு. மகரம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுடைய ஆதிக்கம் சொல்லக்கூடிய 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில் சுக்கிரன் வரார். சுக்கிரன் வந்து 3வது பாவகம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம், அதாவது தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க, நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். 9வது பாவகத்தில் சுக்கிரன் ஏறுவது மிகப்பெரிய மாற்றங்களையும் தரும். அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு மேலே, அதாவது தனகாரகன் மேலே தொழில்காரகன் வராரு. அந்த தொழில்காரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அப்போது 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி தனகாரகன் அல்லவா, அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தராது. இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்ன வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சு கொடுணுன்ற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சொல்கிறது, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது உணர்ந்து செய்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும், அதுதான் நிலைக்கமும் கூட. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரைக்கும் யோகம் தானுங்க. யோகம்னா சாதாரண யோகமெல்லாம் கிடையாது, சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கே, அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய புதன் 17ஆம் தேதி மகரத்துக்கு வரார், 9வது பாவகத்துக்கு வரார். ஏற்கனவே இப்போ 8வது பாவகத்தில் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது, ஆனால் நல்லது பண்ணாது. ஏன்னா தனஸ்தானாதிபதி 8ல் மறைஞ்சிட்டாரு, ராசியாதிபதி 8ல் மறைகிறாரு. அடுத்தது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 8ல் மறைவு, சுபஸ்தானாதிபதி 8ல் மறைவு, செவ்வாய் 12 கூடிய கிரகம் 7 கூடிய கிரகம் 8ல் மறைவு. இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஒரு இருட்டில் போய் ஒரு பொருள் தொலைச்சிட்டு தேடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளிச்சத்தில் ஒரு பொருள் தேடுறதுக்கும் இருட்டில் போய் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல்ல சுக்கிரன் ரிலீஃப் ஆகிறாரு, அடுத்தது 14ஆம் தேதி சூரியன் ரிலீஃப் ஆகிறாரு. இந்த சுபஸ்தானாதிபதி அல்லவா, அப்போ சூரியன் ரிலீஃப் ஆகிறாரு. வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, ஏன்னா சூரியன் மாறினதுக்கப்புறம் இந்த சுபஸ்தானாதிபதி 9வது பாவகத்துக்கு வந்து 3வது பாவகத்தில் பார்க்கக்கூடிய சூழலில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணுமே என்ற எண்ணங்கள் உருவாகும். எண்ணம் தானே, அந்த எண்ணங்கள் தானே எல்லாமே. அப்போது அந்த பாவகத்தில் ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார். 15ஆம் தேதி செவ்வாயும் வராரு, திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். திருமணஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். எப்போ? 15ஆம் தேதி. அப்போது 14ஆம் தேதி சூரியன் மாற, 15ஆம் தேதி செவ்வாய் மாறுறாரு. 12 கூடிய கிரகம் அஸ்தமனம் ஆகிடுவார் சூரியன்கிட்ட. அது நல்லது தான், ஏன்னா 12 கூடிய கிரகம் கெடுறாரு, அது போக உச்சமடைகிறாரு. 12 கூடிய கிரகம் உச்சமடைகிறாரு. ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க செவ்வாவை, அதாவது ரிஷபராசிக்கு 12வது பாவகத்தை. இது வேறங்க, ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இருக்கக்கூடியது, மேலே தொங்க விட்டு எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க. ஒரு போர்டு வைக்கலாம், ஆனால் அது சரி வராதே அப்படின்றதுனால, ஏன்னா இது டெம்பரவரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் நிற்க முடிய மாட்டேங்குது, கால் வலிக்குது. ஏன்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் நலம்
கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறேனுங்க. சரி, இப்போ இந்த நேரத்தில் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உச்சம் அடையும் பொழுது நிறைய பேர் இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? திருமணம் நடந்தது, வாழ்க்கை நல்லா இல்லாமல் போச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. அந்த 15ஆம் தேதியிலிருந்து, ஆமாம், செவ்வாய் மாறினதுக்கப்புறம், செவ்வாய் சூரிய பகவானோட சேரும் பொழுது, சுபஸ்தானாதிபதியோட சேரும்போது சூரிய மங்கள யோகம் ஏற்படும். அந்த நாளில் அந்த ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானத்தை பார்ப்பார். ஐன சுகஸ்தானை பார்க்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மறுமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். உண்மைக்கே அது நல்ல நேரமாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒரே பாவகத்தில் இருப்பார் இல்லையா? சுக்கிரன் தான் 12ஆம் தேதிங்கிட்ட வந்துட்டார். அப்போது திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் 15ஆம் தேதி இங்கே வராரு. 3 நாள் வித்தியாசத்தில் வராங்க. அப்போது அந்த நேரம் இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அந்த நேரம் அருமையாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த புதன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் மாறிடுவார். புதன் எப்போ மாறினாரோ 17ஆம் தேதி மாறுறாரு. அப்போ பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு போன்ற போக்குவரத்து, தொடர்புள்ள வேலைகளை செய்கிறது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறது. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும்னா அது எப்படி சார் அப்படின்னா, சுபஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2 பேரும் ஒரே பாவகத்துக்கு புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சூரியனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் வர 2வது பாதத்தில். அதே மாதிரி சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியனும் உத்திராட நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வராரு. சூரியனுக்கு அடுத்தது செவ்வாவும், சூரியனை செவ்வாவும் சேர்றதுனாலேயே சூரியமங்கல யோகம். அந்த சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் செவ்வாய் வராரு நட்சத்திரத்துலேயே. அப்போது அங்கேயும் நமக்கு யோகம் கொடுக்கும். அதன் பிறகு இந்த புதன சூரியனுடைய நட்சத்திரத்தில், அப்போ நமக்கு சூரியமங்கல யோகம், புதனாதித்ய யோகம், இதெல்லாமே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாட்டில் எங்கிட்டு இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு தான் நம்மளில் நிறைய பேர் பயன்படுத்திக்க முடியாமல் போகிறது. வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. இதுதான் நம்மளுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிட முடியும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அடங்கும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. ஆனால் முன்னுக்கு வர்றது ஒருத்தர். முயற்சி செய்கிறவங்க எல்லாமே முன்னுக்கு வந்துடலாமா? வரலாம். ஆனால் அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும் இல்லையா? அந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது, முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருந்தால் தான் அவங்க முன்னுக்கு வர முடியும். 10 முறை ஓட்டப்பந்தயத்துக்கு போய் நான் ஜெயிக்கலிங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஒரே முறை ஓடணுங்க ஜெயிச்சு விட்டுனுங்க சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு செயல் ஒரு முறை செஞ்சேன், அந்த செயல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 10 முறை ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கேன், அந்த செயல் செய்ய முடியல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் தருதுன்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிறதுலேருந்து, சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுலேருந்து, புத்திரபாகியம் உருவாகிறதுலேருந்து, சுய தொழில் செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் நமக்கு தேவை. அதனால தான் நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம். ஒரு வீடு வாசல் கட்டுறோம்னா நல்ல நேரம் பார்ப்போம், கல்யாணம் பண்ணுறோம்னா நல்ல நேரம் பார்ப்போம். அப்போது அந்த நல்ல நேரத்தில் நம்ம மேலுக்கு மாட்டோமா அப்படின்ற ஆதங்கத்தில் செய்கிறோம். நல்ல நேரம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு உங்கள் சாதகத்தை பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனுங்க, யாரும் யாரை சார்ந்தும் மேலுக்கு வரல. தானாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வர்றாங்க. எல்லாரும் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஜனங்களை விட, நண்பர்களை விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க ஐயா. உங்கள் ஜாதகத்தில் எந்த நேரத்தில் கிளிக் ஆகுன்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அடித்து தூக்குனீங்கன்னா மேலுக்கு போயிட்டே இருந்துருவீங்க. சரியா? வாழ வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிடணும். மனசு அலைப்பாதம் பாயும் எல்லாமே செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரும். எந்த நேரத்தில் செய்தால் சரி வருமோ அந்த நேரத்தில் செய்தால் தான் சரி வரும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ஜாதகத்தால் தான். சரியா? ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேனுங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.